இந்த முட்டை தொக்கு செய்கிறதுக்கு முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி 4 முட்டை எடுத்துருக்குறோம். அதை வந்து உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டு கலக்கி அதை இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி பன்னீர் மாதிரி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நறுக்குன பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் இப்போ நம்ம ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இதோட நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி. இப்போ இது வணங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது பாருங்கள் இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள் நம்மளோட முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற முட்டை வறுவல் இந்த மாதிரி இருக்காது. இது மட்டன் மாதிரியே இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.